சார் உங்களால் வளர்க்கப்பட்ட ஒரு ஓபிஎஸ் அவரை நீங்க ஒரு முறை பேசுவீங்களா? அவரை நான் பல முறை பேசியிருக்கேன், பல முறை நான் கூட்டணி இணைவது குறித்து நான் பல முறை பேசுறேன். இருந்தாலும் அவருக்கு சில தர்ம சங்கம் இருக்குது. அதனாலதான் அன்னைக்கு நேற்று நான் ஒரு தொலைக்காட்சி பற்றி ஓப்பனாக நான் ஓப்பனாக பேசுவேன். அதையெல்லாம் அவர் தான் அதுக்கு ஒரு எங்களுக்கு ஆதரவாக வர வேண்டும், ஒரு முடிவெடுத்து வர வேண்டும் என்று நான் இப்போ உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஏதோ வருத்தத்தை சொன்னால் அவரும் யோசிப்பார். அவர் இந்த நேரத்தில் ஏதோ மனதில் ஏதாவது அவருக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் நான் சொல்வது அவர் மனது யோசிக்கல. என் மீது அவர் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நாங்கள் ரொம்ப நண்பர்கள். நான் நானே வந்துட்டேன், நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க? கேட்டா நீங்க என்ன சேர்ந்து பொதுக்குழுல என்ன நீக்கினீங்க, நீங்க வெளியில வந்தா நான் உங்களை அப்படியே கட்டி அடைச்சிக்கிட்டேன். நீங்க எதுவும் யோசிக்கிறீங்க? உங்களை விட வயதில் சிறுவன் தான் நான் ஒத்துக்கிட்டேன். நீங்களா நீங்க ஒரு குடும்பத்து பிரச்சனையாக இருக்கு. அதெல்லாம் எந்த ரூபத்தில் வரணுமோ அந்த ரூபத்தில் எந்த யாரு மூலம் வரணுமோ அதை வந்துட வேண்டும் தான் எங்களுக்கு பெருமையாக இருக்கும், எங்களுக்கு இன்னும் பலமாக இருக்கும் என்று உங்கள் மூலமே தேனியில இருந்துட்டு என் நண்பருக்கு அழைப்பு கொடுக்குறேன். தனிமையில பேசுறப்ப நான் தர்மசங்கடம் இருக்கும். நான் அவரு சொன்னா அவர் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதனால நான் அவர் அப்படி அவரா மனது விருப்பப்பட்டு வரணும். இப்ப டேவிட் நான் ஒன்று அழுத்தம் கொடுக்கறதுக்கும் நம்ம முடிவெடுத்துட்டு வான்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதனால எங்கள் நண்பர்களாக எங்களோடு பயணித்தவர்கள் அம்மாவின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர் பதவிகள், சட்டமன்ற உறுப்பினர் பதவியாக இருந்து நாங்கள்லாம் ஆர்கே நகர்ல வெற்றி பெற்ற பிறகு எனக்கு எவ்வளவு மனவலி இருந்தது எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா 89 நான் நேற்று கூட சொன்னேன். இன்னொன்றையும் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியல. புரட்சி தலைவர் மறைந்த அன்றைக்கு அம்மா அவர்களோடு ராமாபுரம் தோட்டத்திலிருந்து புரட்சி தலைவர் மெட்டனர் வேனில் அவர் பாடியை வச்சுருவாங்க. பின்னாடியே அம்மாவுடைய கட்டாசாக்காரங்க நாங்கள் வந்தோம். எங்கள் டிரைவரை சித்தார்த்தன் ஓட்டுனாரு. அம்மா முன்னாடி, நான் முன்னாடி சீட்டு, அம்மாவும் சிட்டி பின்னாடி சீட்டு. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணியே வந்தோம். ராஜாஜி ஹாலில் நிறுத்திட்டு அந்த ஸ்ட்ரக்சரை மேலே தூக்குறப்ப அங்கே இருந்து அந்த ஆர்மியில் இருந்தவங்க அம்மா தூக்க சொன்னாங்க. அம்மா அந்த பக்கம் போய் தோல் கொடுத்தப்ப சத்யா ஸ்டுடியோவில் பத்மநாபன் ஒருத்தரப்ப அவர் கோபதாரத்தோடு அம்மாவை சத்தம் போட்டதும் அம்மா என்ன சொன்னாங்க, அந்த இடத்துல ஒரு இது வேணான்ட்டு என்னை எப்போ தம்பி நீங்கள் பிடிச்சி போவாங்க. அப்போ அந்த புரட்சி தலைவருங்கிற பெரிய மாமனிதருக்கு அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம கூட சொல்லுவோம் பாட தூக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு பெற்றவங்க நான் போய் மாற்றி முடிவு எடுக்க முடியல. சொல்லுங்க, அம்மாவால் அரசியலுக்கு வந்துடுவாங்க. அம்மா கூடவே பயணிக்கிறோம். 23 வயதுலேருந்து அம்மாவுக்கு பாதுகாப்புக்கு வந்தவர்கள் நாங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அம்மா ஆட்சிக்கு அம்மா அப்போ அம்மா தனிமையில் இருந்தார்கள். அவர்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்டணும்னு நினைச்சாங்க. புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அவர்களுக்கு துணையாக நின்றவர்கள், அவர்களுக்கு பக்கபலமாக நின்றவர்கள்.